₹1850 per ஸ்கொயர் ஃபீட்டில் சென்னை விஐடி காலேஜ் பேக் சைடில் போன வருஷம் வந்து நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் ஜூனில் வந்து ஒரு சைட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அந்த சைட்டோட வாக் த்ரூ வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு ஃபியூச்சர் ரெடி ஹோம்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நாங்கள் செப்டிக் டேங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 6 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் செட்டப் ஒன்று மேலே பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 to 2 lakhs வரைக்கும் சேவ் பண்ணியிருக்கோம். அது எங்கே எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீட்டோட பிளாட் ஏரியா பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1460 ஸ்கொயர் ஃபீட்டு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் 900 ஸ்கொயர் ஃபீட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 560 ஸ்கொயர் ஃபீட்டும் கட்டியிருந்தோம். ஸோ இது டோட்டலாக 1460 ஸ்கொயர் ஃபீட்டை 1850 ரேட்டில் கட்டி முடிக்க எங்களுக்கு வந்து 37 lakhs தான் செலவாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலு, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கெஸ்ட் பெட்ரூம், ஒரு கிச்சனு, ப்ளஸ் வந்து அட்டாச்டு டாய்லெட் இன் மாஸ்டர் பெட்ரூம், ஸ்டேர்கேஸ் கீழே ஒரு டாய்லெட் கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃபீஸு ப்ளஸ் ஒரு கிட்ஸ் ரூமு, ஒரு ஹாலு, ஒரு ப்ரைவேட் டெரேஸ் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே கிச்சன் செட்டப் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 3 types ஆஃப் ஸ்லாப் அடிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவில் பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரி என்ன பண்ணியிருக்கோன்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்லாப் வந்து 3.5 feet ஹைட்டில் அடிச்சிருக்கோம். இங்கே வந்து ஒரு பார் சேர் போட்டு உட்காந்து சாப்பிட்லாம். அப்படியே அது கீழே வந்து நம்ம வாஷிங் மிஷினையும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 feet ஹைட்டில் அடிச்சிருக்கோம். இதுக்கு கீழே வந்து டிஷ் வாஷர் வச்சுக்கிறதுக்காண்டி இந்த செட்டப் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் சைடில் நார்மலாக எப்பவும் போல் 32 inches ஸ்டவ் வைக்கிற ஹைட்டில் ஒரு ஸ்லாப் கட்டியிருந்தோம். ஸோ அடுத்தது பூஜை ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பூஜை ரூம் தான். சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4x3 சைஸ் தான். இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 7 நம்பர்ஸ் ஆஃப் வந்து நேனோ ஒயிட் கிரானைட் வந்து அழகாக ஸ்லிட் பண்ணி போட்டிருக்கோம். இதுக்கு டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோர், ட்ரெடிஷ்னலான ஒரு டபுள் டோர் கொடுத்து இதில் வந்து கஸ்டமைஸ்டு வந்து தசாவதாரங்களை போட்டு கஸ்டமைஸ் பண்ணி இந்த டோரை போட்டிருக்கோம். அடுத்து ஸ்டேர் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் வந்து கான்க்ரீட்டில் ஸ்டேர் கேஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஃப்ளோர் டு செகண்ட் ஃப்ளோருக்கு ஸ்டேர் கேஸ் இருக்காது. இதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டேர் கேஸை வந்து நாங்கள் இங்கே கான்க்ரீட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ப்ரைவேட் டெரேஸ்லேருந்து டெரேஸ்க்கு போகிறதுக்கு ஸ்டீலில் வந்து ஸ்டேர் கேஸ் போட்டுட்டோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் சேவிங்காண்டி தான். ஸோ நார்மலாக நம்ம கான்க்ரீட் ஸ்டேர் கேஸ் போட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 lakhs ஆகும். இதுவே நாங்கள் எம்எஸ் ஸ்டீலில் போட்டதெல்லாம் என்ன ஆச்சுன்னா 50,000 இது முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒரு 1 lakh சேவ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ் ரூமு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8. ஒரு அழகான டிசைனில் ஒரு ப்ளூ கலர் தீமில் இந்த ஆஃபீஸை கட்டியிருந்தோம். இது ஸ்லாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நேனோ ஒயிட் ஸ்லாப் போட்டுட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு எப்படி இருக்குமோ அதுக்கான செட்டப் எல்லாமே பக்காவாக கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து காஸ்ட்டு சேவ் பண்ணணும், காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காண்டி குவாலிட்டியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலை. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டால்மியா சிமெண்ட்டு, ஜிபிஆர் ஸ்டீலு, பாக்ஸ் டைப் ரெட் பிரிக்கு, டபுள் வாஷ்டு எம்சாண்டு, டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெம்பரைன் டோர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பேரிவேரு, பிவிசி பைப்ஸ் எல்லாமே வந்து ஹின்வேரு அண்ட் ஆஷீர்வாது. விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பயோ டேங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா பயோ டேங்கில் என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம நார்மலாக போகிற செப்டி டேங்க்கு வந்து பிரிக் ஒர்க்கை வச்சு கட்டணும் அப்படின்னா சராசரி ஒரு 4 பேர் இருக்க வீட்டுக்கு வந்து 8000 liters தேவைப்படும். அது ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ₹20 25 வரைக்கும் ஆகும். ஸோ நார்மலாக ஆவரேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 lakhs ஆகுது. இதையே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த செப்டிக் டேங்க் மெத்தடை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு கஸ்டமர் சஜஸ்ட் பண்ணதுனால நாங்கள் பயோ டேங்க் போட்டோம். ஸோ பயோ டேங்க்கு என்ன பண்ணாங்கன்னா 1500 liters பார்த்தீங்க அப்படின்னா 55,000 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாய்லெட்லேருந்து சாலிட் வேஸ்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சம் பேக்டீரியாஸ் இதுக்கு கொடுக்கும்போது கெமிக்கல் கூட ரியாக்ட் பண்ணி இந்த சாலிட் வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து பியூர் வாட்டரை வந்து க்ளீன் பண்ணி நம்ம வெளியே கொடுத்துரும். ஸோ இந்த வாட்டரை நம்ம எடுத்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம கார் வாஷ் பண்ண, பைக் வாஷ் பண்ணுறதுக்கு, செடிக்கு விடுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணதுனால எங்களுக்கு இங்கே ஒரு 60,000 வந்து சேவ் ஆச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்கோட ஃப்ரண்ட் எலிவேஷன் தான். இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக ஒரு ட்ரீ கொடுத்துருப்போம். இதுதான் வந்து மெயின் அட்ராக்ஷனு. ஸோ வந்தவங்க எல்லாருமே இது எப்படி பண்ணீங்க, என்ன பண்ணீங்கன்னு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிஎன்சி WBC மெட்டீரியல் தான். சிஎன்சியில் கொடுத்து இந்த டிசைனை கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x3. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா இது ஒயிட் கலரில் தான் வரும் இந்த போர்டு. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த வாலில் வந்து ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்சி போர்டு இருக்கு இல்லையா, இந்த போர்டுக்கு இந்த உள்ள லீவ்ஸ்க்குள்ளே வந்து பிளாக் ஸ்ப்ரே வச்சு பிளாக் பெயிண்ட் அடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அதை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த அழகான ஒரு எஃபெக்டில் கொடுத்தது. ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 18,000 ஆச்சு.
ஸோ அது அந்த ஸ்ட்ரீட் டிசைனை சுற்றி இருக்க ப்ரௌன் கலர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து உடன் பிளாங்க் டைலு. இது என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 rupees வரும். ஸோ இங்கே வந்து இதுக்கு டோட்டலாக போடுறதுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா 25,000 கிட்ட செலவாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பர்கோலா, இந்த பர்கோலாவுக்கு அரவுண்டு 50,000 மேலே செலவாச்சு. எதனால் அப்படின்னா இது நார்மல் பர்கோலா கிடையாது. இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பீம்லேருந்து ஒரு குட்டி பீம் வந்து இப்போ செகண்டரி பீம் வந்து உள்ளேருந்து வெளியே வர ஒரு செட்டப்பில் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது, அதனால் இது கொஞ்சம் செலவும் அதிகமாகும். ஸோ இந்த வீட்டோட பிளான் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு மெயில் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அடிச்சிடுங்க. தேங்க்யூ.